புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிதலர் பசுபதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பசுபதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வினோதினி வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வராங்க. குறிப்பாக இந்த மருத்துவமனையானது அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த மருத்துவமனையில் மகப்பேறு அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் சிகிச்சை, சிடி ஸ்கேன் போன்ற வசதிகள் கொண்டு வரப்பட்டுச்சு. சுழற்சி முறையில் மொத்தம் 12 மருத்துவர்கள் செயல்பட வேண்டிய இந்த அரசு மருத்துவமனையில் தற்போது ஒரே ஒரு மருத்துவரை மட்டுமே கொண்டு செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது குறித்து கூட கடந்த சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சரும் விராலிமலை எம்எல்ஏவுமான சி விஜயபாஸ்கர் கோரிக்கை வச்சிருந்தாரு. அதாவது விராலிமலை, இலுப்பூர், அனாசல் போன்ற பல்வேறு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாத பற்றாக்குறை இருக்கு. இந்த பற்றாக்குறையை நிரப்ப வேணும்னு சொல்லி சட்டப்பேரவையில் கூட கோரிக்கை வச்சாங்க. ஆனாலும் தற்போது வரை இந்த 3 அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் இல்லாத ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டு வருது. தற்போது கூட மழைக்காலம் என்பதால் காய்ச்சல், சளி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு வருது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் 7 பேருக்கும் இன்னைக்கு ஒரு 5 பேருக்கு மொத்தம் 12 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில் இந்த விராலிமலை, இலுப்பூர், அன்னாசல் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் நியமித்து நம்ம நோயாளிகளை காத்திருக்க விடாமல் பண்ணணுங்கிறது பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது. வினோதினி, விரிவான விவரங்களுக்கு நன்றி பசுபதி.